வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பாலிட்டியில அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிற டாபிக்ல பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். ஓகேவா? நீங்க இன்னும் பார்ட் 1 பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல இந்தியன் பாலிட்டிங்கிற டாபிக் கீழே இருக்கும், பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, ஏன்னா நீங்க இது பார்த்தாதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல தமிழ் கலைச்சொற்கள் எல்லா பிடிஎஃப் ரெடியா இருக்கு, வேணும்ன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் நம்ம தமிழ்ல யூனிட் 7 ஃபுல்லா முடிச்சாச்சு, அந்த பிடிஎஃப் வேணும்னாலும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். பாலிட்டியில பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்துல இருந்து கடமைகள் அண்ட் இன்னைக்கு நீங்க கிளாஸ்ல படிக்க போற டிபிஎஸ்பி வரைய பிடிஎஃப் ரெடியா இருக்கு, வேணும்ன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நம்ம நேற்று கிளாஸ்ல ஆர்டிகல் 36ல இருந்து 45 வரையும் முடிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன், இல்லையா? இல்ல 44 வரையும் முடிச்சிருந்தோம். மிச்சம் இருக்கிற ஆர்டிகல்ஸ் இந்த கிளாஸ்ல படிச்சு முடிச்சிடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை பத்தி நிறைய அறிஞர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் என்னன்னு படிச்சிருவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் நாவல் அம்சங்கள் என்று கூறியவர் யார்? டாக்டர் BR அம்பேத்கர். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளும் அடிப்படை உரிமைகளும் இந்திய அரசியலமைப்பின் மனசாட்சி என்று கூறியவர் யார்? கிரெயின்வில் ஆஸ்டின். ஓகேவா? முக்கியமான கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர்ல வந்திருக்கு. அனைத்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளும் செயல்பட்டிருந்தால் நமது நாடு பூமியின் சொர்க்கமாகும் என்று கூறியவர் யார்? MC சக்லா. ஓகேவா? சோ நம்ம எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நடைமுறைப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம நாடு சொர்க்க பூமி ஆயிரும் அப்படின்னு சொன்னவர் சக்லா. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பிற்கு வாழ்க்கை தரும் ஒன்றாகும். வாழ்க்கை தரும் ஒன்று அல்லது உயிர் கொடுக்கும் ஒன்றுன்னு கேட்டாங்கன்னா இவர் தான். சரியா? LM சிங்வி. சரத்து 46. சோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சரத்து 45 வரைய படிச்சிருந்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம 46ல இருந்து படிக்க போறோம். ஓகே, சோ பாருங்க, 46ல என்ன சொல்றாங்க? பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடி மக்களை சமூக அநீதியிலிருந்தும் அனைத்து விதமான சுரண்டல்களில் இருந்தும் அரசு பாதுகாக்க வேண்டும். சோ 46 முழுக்க முழுக்க பட்டியல் இனத்தவர்களை பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. சரியா? பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினரின் கல்வி நலன் மற்றும் பொருளாதார நலன்களை மேம்படுத்த வேண்டும். சரியா? அடுத்து 47. இதுல என்ன சொல்றாங்கன்னா, மருத்துவ பயன்பாட்டுக்கு தேவையான போதை மருந்துகளை தவிர சுகாதாரத்தை பாதிக்கும் பிற போதை பானங்கள் மற்றும் மருந்துகளை தடை செய்தல் வேண்டும். சரியா? சோ எந்த வகையிலையும் போதை பொருட்களை யாரும் யூஸ் பண்ண கூடாது. அடுத்து, உடல் நலத்திற்கு தீங்கு தரும் மது மற்றும் புகை பழக்கத்திற்கு தடை விதித்து மக்களை காத்தல் வேண்டும். இது ரொம்ப கஷ்டம்தான். கவர்மெண்டோட மேஜர் ரெவன்யூவே இதை நம்பிதான் இருக்கு, இல்லையா? சோ இதுக்கு அவ்வளவு ஈஸியா தடை விதிக்க முடியாது. இருந்தாலும் இதுவும் டிபிஎஸ்பில இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். ஓகே, ஊட்டச்சத்து, வாழ்க்கை தரம், உடல் நலம் போன்றவற்றில் மேம்பாட்டை உருவாக்க வேண்டும். சோ சரத்து 47 ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹெல்த்தியா இருக்கணும், தேவையில்லாத சாப்பிடக்கூடாது, நல்லது மட்டுமே சாப்பிடுங்க, உடம்ப நல்லா பாத்துக்கோங்க அப்படிங்கிற அட்வைஸ கொடுக்குறாங்க. சரியா? 46ல என்ன சொன்னாங்க? பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடி மக்களை நல்லா பாத்துக்கணும், அவங்களுக்கு படிக்கிறதுக்கு அண்ட் பொருளாதார ரீதியா எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. 47ல ஹெல்த்தியானதை சாப்பிடுங்க, தப்பு தப்பான விஷயங்கள், அதாவது மது, புகை பழக்கம், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து சரத்து 48. இதுல என்ன சொல்றாங்கன்னா, கால்நடைகள் படுகொலை செய்வதை தடை செய்தல் வேண்டும். ஓகேவா? சோ கால்நடைகளை கொல்லக்கூடாது. இதுவும் அவ்வளவு ஈஸியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மட்டன், சிக்கன் இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், இல்லையா? சோ இதுவும் அவ்வளவு ஈஸியா தடை பண்ண முடியாது. ஆனா படுகொலை பண்ண வேணாம் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பசுக்கள், கன்றுகள், கறவை மாடுகளை பாதுகாக்கவும் அவற்றின் இனங்களை மேம்படுத்தவும் வேண்டும். நவீன அறிவியல் முறையில் விவசாயம் மற்றும் கால்நடை அமைப்பை உருவாக்க அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும். அப்ப சரத்து 48 என்ன சொல்றாங்க? கால்நடைகளை கொல்லக்கூடாது, நல்லபடியா வளர்த்து பராமரிக்கணும்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து 48ல A அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு, அது சட்ட திருத்தத்தின்படி சேர்த்திருக்காங்க. எந்த சட்ட திருத்தம்னு பார்த்தோம்னா 42வது சட்ட திருத்தம் 1976ஆம் ஆண்டு. இந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்ட 48A என்ன சொல்லுதுன்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டிற்கும் வனம் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பிற்காகவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? 46ல இருந்து நீ கிளாஸ் நான் பார்க்க ஆரம்பிச்சோம், ஞாபகம் இருக்கா? 46 என்ன சொல்லுச்சு? பட்டியல் இனத்தவரை நல்லா பாத்துக்கணும், அவங்களுடைய கல்வி, பொருளாதார ரீதியா எல்லா மேம்பாடும் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்க. அடுத்து 47 பார்த்தோம். 47ல என்ன சொன்னாங்க? புகை பழக்கம், இந்த மாதிரி மது பழக்கம், இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, ஊட்டச்சத்தான உணவுகளை சாப்பிட்டு நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க. கரெக்டா? அடுத்து 48 என்ன சொன்னாங்க? கால்நடைகளை கொல்லக்கூடாது, கால்நடைகளையும் அதே மாதிரி விவசாயத்தையும் அறிவியல் ரீதியில நல்லபடியா மேம்படுத்தி நல்லா வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம பாக்குற 48A இதுல என்ன சொல்றாங்கன்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. ஓகேவா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காடை பாத்துக்கணும்,
காட்டுல இருக்கிற வன விலங்குகளை பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதுக்காக ஒரு சட்டம் இயற்றிருக்காங்க. என்ன அப்படின்னா சுற்றுச்சூழல் சட்டம். எந்த ஆண்டு இயற்றிருக்காங்க அப்படின்னா 1986ஆம் ஆண்டுல. ஓகே. அடுத்து சரத்து 49. சரத்து 49ல என்ன சொல்றாங்கன்னா, தேசிய நினைவு சின்னங்கள், கலாச்சார இடங்கள், கலை முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்கள், தொல்லியல் தொடர்பான பழங்கால ஆதார சான்றுகளை சேதாரம் மற்றும் அழிவில் இருந்து பாதுகாக்க வேண்டும். ஓகேவா? நம்ம நாட்டில் இருக்கிற தேசிய சின்னம், எதெல்லாம் வந்து கலாச்சார இடமோ அதெல்லாம், அண்ட் தொல்லியல் பொருட்கள், அதாவது நமக்கு இப்ப தொல்லியல் அகழ்வாய்வு நடக்குது இல்லையா, இந்த மாதிரி இடங்கள். சோ இந்த எல்லா இடத்தையும் வந்து யாரும் அழிச்சிடாம நம்ம பத்திரமா பாதுகாத்து வைக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து 50 வந்து ரொம்ப முக்கியமான கருத்து. இங்க என்ன சொல்றாங்க, நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நம்ம ஆல்ரெடி பிரிச்சாச்சு இல்லையா, நம்ம வந்து சட்டமன்றம், ஆட்சித்துறை அண்ட் நீதிமன்றம்னு தனித்தனியா பிரிச்சு வச்சிட்டோம். பட் முன்னாடி வந்து அப்படி இருக்காது. அரசர் வந்து நாட்டை நிர்வகிப்பார், பட் அதே அரசர் தான் தண்டனையும் கொடுப்பார். ஓகேவா? அரசர் தான் நிர்வாகத்துறையிலும் இருப்பாரு, அரசர் தான் நீதித்துறையிலும் இருப்பாரு. கரெக்டா? அதை வந்து பிரிச்சிடணும். ஒரே ஆள்கையில எல்லா பவரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சரத்தை வச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்த சரத்து 51. இதுல என்ன சொல்றாங்கன்னா, அரசு பின்வருவனவற்றை ஊக்குவிக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். எதெல்லாம்? சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு, நாடுகளுக்கு இடையே உள்ள கௌரவமான உறவு, சர்வதேச மோதல்களை சுமூகமாக தீர்த்தல், சர்வதேச சட்டம் மற்றும் ஒப்பந்த கடமைகள், பிற நாடுகளுடன் இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்துதல், கூட்டிணைவு முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் வழங்குதல். சோ பாருங்க, இந்தியாவோட டிபிஎஸ்பில இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம். ஓகேவா? எப்பவுமே இந்தியா வந்து ஒரு சுமூகமான உறவுக்கு தான் முயற்சிப்பாங்க எந்த நாடு கூடயும். ஓகேவா? அன்லஸ் பாகிஸ்தான் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாம இருக்கிற வரை. ஓகே, நம்ம எப்பவுமே நம்மளா யாருக்கிட்டையுமே வம்பிழுக்கவே மாட்டோம், நம்மளா யாருக்கிட்டையும் போர் முயற்சியில ஈடுபடவே மாட்டோம். நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமைதியா தான் இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம நாட்டுடைய கோட்பாடுகளே அதுதான். ஓகேவா? ஆனாலும் சில பேர் இப்படி தேவையில்லாம நம்மளை டார்ச்சர் பண்ணும் போது என்ன செய்யன்னு தெரியாம தான் சில போர் நடவடிக்கைகளை நம்ம ஈடுபடுறோம். ஓகே, சோ இது வந்து பிரசனா நமக்கு கண் முன்னாடி நடந்துக்கிற ஒரு எக்ஸாம்பிள். நம்மளுடைய கோட்பாடுகள் இதுதான், ஆனாலும் அதையும் தாண்டி நம்ம சில விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா வேற வழி இல்லாம தான் நம்ம பண்றோம். ஓகே ஓகே அடுத்து என்ன சொல்றாங்க, இந்திய அரசியலமைப்பில் சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட அரசியல் நெறிமுறைகள். நம்ம ஃபுல்லா பார்த்து முடிச்சாச்சு, அவ்வளவுதான். இது 51. நம்மளுக்கு வந்து சரத்து 36ல இருந்து 51 வரை தான் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். ஓகேவா? 51 வரை பார்த்து முடிச்சாச்சு. ஒரு தடவை பாத்துருவோமா? 51 வந்து எல்லா நாட்டோடையும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், தேவையில்லாத சண்டை சச்சரவோட ஈடுபடக்கூடாதுன்னு சொல்றாங்க. 50 வந்து நிர்வாகத்துறையில இருந்து நீதித்துறையை பிரிக்கணுங்கிறாங்க. 49 தேசிய நினைவு சின்னம், கலாச்சார இடம், தொல்லியல் தொடர்பான இடம், இந்த மாதிரி இடங்களை பத்திரமா பாத்துக்கோங்கிறாங்க. 48ல 2 இருக்கு. ஓகேவா? 48 அண்ட் 48A இருக்கு. 48A என்ன சொல்றாங்கன்னா, காடை நல்லா பாத்துக்கோங்க, காட்டு விலங்கு நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு சட்டமும் இயற்றி இருக்கும், சுற்றுச்சூழல் சட்டம் 1986ஆம் ஆண்டு. 48ல என்ன சொல்றாங்க, கால்நடைய கொல்லாதீங்க, அறிவியல் முறையை யூஸ் பண்ணி விவசாயம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? 47 என்ன சொல்றாங்கன்னா, நல்லதை மட்டும் சாப்பிடுங்க, தேவையில்லாத கெட்ட பழக்கத்தெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் அரசு தடை விதிக்கணும்னு கூட சொல்லியிருக்காங்க. ஓகே, 46ல பட்டியலினத்தவர் அண்ட் பழங்குடி மக்களை நல்லபடியா பாத்துக்கணும், அவங்கள நல்லா படிக்க வைங்கன்னு சொல்றாங்க. சரியா? சோ இதுதான் 36ல இருந்து 51 வரை இருக்கிற அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். நம்ம ஃபுல்லாவே பார்த்து முடிச்சாச்சு. ஓகே, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்ப என்ன பார்க்க போறோம்னா, நம்ம நடுவுலயே பார்த்தோம் சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட ஆர்டிகளையும், இது வந்து தனியா அதை மட்டும் எடுத்து பார்க்கலாம். சரியா? 42வது சட்ட திருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டாபிக்லயுமே. ஓகே, டிபிஎஸ்பிலயுமே நிறைய திருத்தங்களை சேர்த்தது அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் தான். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சரத்து 39ல. ஓகேவா? சரத்து 39 நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்திருந்தோம். ஏபின்னு எஃப் வரை இருந்துச்சு இல்லையா, அதெல்லாமே அமெண்ட்மெண்ட் மூலம் சேர்க்கப்பட்டது கிடையாது. ஓகேவா? எப்பவுமே கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி அப்படின்னாதான் அமெண்ட்மெண்ட், திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி அப்படின்னா ஆரம்பத்திலே இருந்திருக்கும், நிறைய பகுதிகள் இருக்கிறதுனால அடுத்தடுத்த பாயிண்ட்ஸா கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதுல அந்த லாஸ்ட் பாயிண்ட் எஃப்ல ஒரு முதல் பகுதியை மட்டும் வந்து இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்த்திருப்பாங்க. ஓகே, சோ 39ல ஸ்மால் எஃப்ல ஒரு சின்ன பகுதி என்ன சேர்த்திருப்பாங்கன்னா, ஆரோக்கியமான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை குழந்தைகளுக்கு தருதல் அப்படிங்கறத சேர்த்திருப்பாங்க. ஓகே, அடுத்து 39A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவை உருவாக்கி இருப்பாங்க. இதுல என்ன அப்படின்னா, ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வழங்குதல். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏழைகளுக்கு வந்து லாயர்ஸ் ஃப்ரீயா கொடுத்து அவங்களுக்கான சட்ட தேவைகளை பூர்த்தி செய்யணும், அண்ட் கோர்ட் ஃபீஸ் இந்த மாதிரி எல்லாம் அவங்கள வசூலிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அந்த சரத்து. அடுத்து 43A இங்க என்ன சொல்லியிருந்தாங்க, தொழில்துறை நிர்வாகத்தில் தொழிலாளர்களின் பங்களிப்பை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தல். இப்போ ஒரு கம்பெனில பெரிய மீட்டிங் நடக்குது அப்படின்னா அங்க இருக்கிற லேபரையும் சேர்த்துக்கணும் அந்த மீட்டிங்ல, அவங்களுக்கான பாயிண்ட்ஸையும் அவங்க சொல்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சரத்து. 48A என்ன சொல்லுது, சுற்றுச்சூழலை பாதுகாத்தல். மேல பார்த்தோம் இல்லையா, அதேதான். சோ இந்த 4 சரத்துகளுமே
சட்ட திருத்தத்தின் மூலம் ஆட் பண்ணப்பட்டது. எந்த சட்ட திருத்தம்? 42வது சட்ட திருத்தம். ஓகேவா? அடுத்து 44வது சட்ட திருத்தம் ஒரு சட்டம் சேர்த்திருக்கு. என்ன அப்படின்னா, மாநிலங்களின் வருமானம், அந்தஸ்து, வசதி மற்றும் வாய்ப்புகளில் ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல். சோ ஒரு மாநிலமுமே அந்த மாநிலங்களுக்குள்ள இருக்கிற பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து 86வது சட்ட திருத்தம் 2 மாற்றங்களை பண்ணிருக்காங்க. ஓகேவா? சரத்து 45 மாத்திருப்பாங்க. சரத்து 45 ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுச்சு, அது எப்படி மாத்திருப்பாங்க அப்படிங்கறத நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல லாஸ்ட் கொஸ்டினா பாத்துருந்தோம். கரெக்டா? பார்க்காம இருக்கீங்கன்னா பாத்துட்டு வாங்க, அப்பதான் இது புரியும். அண்ட் அதுக்கடுத்து சரத்து 21A. இந்த 21A வந்து டிபிஎஸ்பி கிடையாது. ஓகேவா? 21 இல்லையா, நமக்கு டிபிஎஸ்பி 36ல தான் ஆரம்பிக்கும். இந்த 21A என்னது அப்படின்னா அடிப்படை உரிமைகள்ல வரும். ஓகே. 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பராமரிப்பு மற்றும் கல்வியினை உறுதி செய்யும் அடிப்படை உரிமை. சோ இதே விஷயத்தை தான் சரத்து 45லயும் சேர்த்திருப்பாங்க. அதே விஷயத்த அடிப்படை உரிமையிலையும் வச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 97வது சட்ட திருத்தம் 2011ஆம் ஆண்டு. இங்க என்ன பண்ணிருக்கோம், நம்ம சரத்து 43B அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் அமைப்புகள் தாமாகவே முன்வந்து தொழில் சார்ந்த மேலாண்மையை உருவாக்க அரசு வழிவகை செய்ய வேண்டும். சரியா? சோ இந்த 4 சட்ட திருத்தத்தின் மூலம் அரசியல் அமைப்புல மெயினா டிபிஎஸ்பில நிறைய மாற்றங்கள் செஞ்சிருக்கோம். ஓகேவா? அதை நான் தனியாவே கொடுத்துருக்கேன், என்னென்னு பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளின் செயல்பாட்டு தன்மைனா உங்களுக்கு நல்லாவே தெரியும். டிபிஎஸ்பில இருக்கிற ஒரு சரத்தை சாதாரணமா கொண்டு போனோம் அப்படின்னா அது கோர்ட்ல வேலிட் கிடையாது. ஓகேவா? பட் அந்த சரத்தை நம்ம வேலிடா மாத்தணும் அப்படின்னா அந்த சரத்துக்கான ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும். சோ அப்படி இயற்றப்பட்ட சட்டங்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இந்த சட்டங்கள் எல்லாமே கோர்ட்ல செல்லுபடி ஆகும், ஆனா சரத்துக்கள் டைரக்டா செல்லுபடி ஆகாது. ஓகேவா? சோ என்னென்ன சட்டம் இயற்றியிருக்காங்க? மகப்பேறு நலச்சட்டம், ஆண் பெண் சம ஊதிய சட்டம், ஆயுள் காப்பீட்டை தேசியமயமாக்கல், வங்கிகள் தேசியமயமாக்கல் சட்டம், மன்னர் மானியங்கள் ஒழிப்பு. இது என்ன மன்னர் மானியங்கள் அப்படின்னா, நாடு விடுதலை பெற்ற பொழுது சுமார் ஒரு 565 சுதேச அரசுகள் இருந்தாங்க நாட்டுக்குள்ள. சரியா? அவங்க எல்லாருமே இந்தியா கூட சேருங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்துட்டு இருந்தோம். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து முன்னாடி நாங்க தனியா இருந்தோம், நாங்களுக்கு தேவையான நிதியை நாங்களே வசூலிச்சுக்கிட்டோம், நாங்க நல்லா இருந்தோம், இப்ப உங்க கூட சேர்ந்து எங்களுக்கு என்ன கிடைக்கும்ன்ற மாதிரி அவங்க கேட்பாங்க இல்லையா? அப்ப நம்மளுடைய அரசாங்கம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நீங்க இந்தியா கூட சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நிதியை வந்து நாங்க கொடுத்துருவோம்னு சொல்லியிருப்பாங்க. சோ இந்த மாதிரி நிறைய மன்னர்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல நிதி கொடுத்துட்டே இருந்தோம். ஒரு லெவலுக்கு மேல நம்மளோட கஜானா காலி ஆயிடுச்சு. அப்ப இந்திரா காந்தி அம்மையார் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இனிமேலாம் காசு கொடுக்க முடியாது உங்களுக்கு எல்லாம், நீங்க வந்து வேலை பார்த்து சம்பாதிச்சுக்கோங்கப்பான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அந்த சட்டம் இயற்றப்பட்டதுதான் 1971ல. அப்ப 1950கள்ல இருந்து 71 வரை நம்ம அந்த மன்னர்களுக்கு காசு கொடுத்துட்டு இருந்திருக்கோம். ஓகேவா? அடுத்து குறைந்தபட்ச ஊதிய சட்டம், கூடுதல் ஊதிய சட்டம், தொழிற்சாலைகள் சட்டம், சுரங்கப்பணி சட்டம், வன உயிரிகள் பாதுகாப்பு சட்டம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், குற்றவியல் ஒழுங்குமுறை சட்டம், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் சட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம், 100 நாள் வேலை இருக்கு இல்லையா, அதுதான் இது. ஒப்பந்த தொழிலாளர் ஒழுங்குமுறை மற்றும் ஒழிப்பு சட்டம், கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு சட்டம், குறைந்தபட்ச தேவைகள் திட்டம், குழந்தை தொழிலாளர் முறை தடை சட்டம், பொது காப்பீட்டு தேசியமயமாக்கல் சட்டம், தொல்லியல் தளங்கள் மற்றும் எச்சங்கள் சட்டம். ஸோ அந்த மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்கு. ஒரு சட்டத்துல என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத எப்பயும் போல நீங்க என்ன செய்யணும், ஆன்லைன்ல போய் போட்டு பார்த்து எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? இன்னும் கூட சில சட்டங்கள் இருக்கலாம், தேடி பாருங்க. ஓகே. அடுத்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளின் சிறப்பம்சங்கள் அப்படின்னா, இக்கோட்பாடுகள் அரசுக்கு அறிவுறுத்தல்கள் மற்றும் பரிந்துரைகளை வழங்குகிறது. அண்ட் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 1935ஆம் ஆண்டு இந்திய அரசியல் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்பதை அடிப்படையாக கொண்டது. ஓகேவா? இதை வந்து நிறைய தடவை ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சோ 1935ல இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை வெள்ளக்காரன் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருப்பான். ஓகேவா? அதுல இருக்கிற ஒரு முக்கியமான பார்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட மாத்தி தான் நம்ம டிபிஎஸ்பின்னு வச்சிருக்கோம். ஓகேவா? இதை வந்து கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, நம்ம இப்ப ஃபாலோ பண்ண டிபிஎஸ்பி வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. அப்படின்னா தப்பு, அது கரெக்ட் கிடையாது. நம்ம ஃபாலோ பண்ற டிபிஎஸ்பி அயர்லாந்துல இருந்து எடுக்கப்பட்டது. ஓகேவா? அயர்லாந்து நாடு ஃபாலோ பண்ற டிபிஎஸ்பில இருந்து எடுக்கப்பட்டது. பட் எதை அடிப்படையாக கொண்டதுன்னு கேட்டாங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே. இந்த கோட்பாடுகள் இயற்கையில் நியாயமற்றது என்றாலும் நீதிமன்றங்கள் ஆராய்ந்து நீதி வழங்குவதற்கு உதவுகிறது. ஆமா, நியாயமற்றதுதான், கால்நடை கொல்லக்கூடாதுங்கிறாங்க. அப்ப எத்தனை பேரோட தொழில் பாதிக்கப்படும், எத்தனை பேருக்கு ஹெல்த் பாதிக்கப்படும் இல்லையா? அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உடம்பு சரியில்லைன்னா கவர்மெண்ட் வந்து காசு கொடுக்கணும்னு சொல்றாங்க, வேலை இல்லைன்னா கவர்மெண்ட் காசு கொடுக்கணும்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்?
அப்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறவங்க என்ன செய்வாங்க, அவங்களும் வேலை இல்லாம இருந்துட்டு கவர்மெண்ட்ட காசு வாங்கிக்கலாம் நினைப்பாங்க இல்லையா. சோ இது வந்து முழுக்க முழுக்க நியாயமான்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு நம்ம நாடு இருக்கிற சூழ்நிலையில நியாயம் கிடையாது. ஃபியூச்சர்ல நம்ம நாடு பெரிய பணக்கார நாடாகி நம்மளோட கஜானா வந்து பணத்துல நிரம்பி வழிந்தது அப்படின்னா அப்போ வந்து இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறது கவர்மெண்ட்டுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா, அதனால அது கொடுத்துருக்காங்க. அடுத்து, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் பகுதிக்கு வெளியில் இருக்கும் சில நெறிமுறை கோட்பாடுகள். ஓகேவா, இந்த விதிகள் எல்லாம் டைரக்டா வந்து இந்த பகுதி 4 36 to 51ங்கிற ஆர்டிகிள் கூட கிடையாது, வெளியே இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா ஒரு 3 விதி சொல்றாங்க. 335, 350A, 351. 335ல என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றிய மற்றும் மாநில விவகாரங்கள் தொடர்பான சேவைகள் மற்றும் பணி நியமனத்தில் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியின நபர்களின் பங்களிப்பினை பாதுகாத்தல். ஓகேவா, ரிசர்வேஷன் மாதிரி. ஓகே, SC STக்கு ரிசர்வேஷன் கண்டிப்பா இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 350Aல குழந்தைகளின் முதல்நிலை கல்வியை தாய்மொழியில் கற்பித்தலுக்கு போதுமான வசதிகளை வழங்குதல். 351ல என்ன சொல்றாங்கன்னா, இந்தி மொழியினை பாதுகாத்து வளர்த்தல் வேண்டும். சோ ஆல்ரெடி வந்து அம்பேத்கர் இந்த பாயிண்டையும் சட்ட புத்தகத்துல எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காரு. ஓகேவா, அடுத்து, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளுடன் தொடர்புடைய வழக்குகள். ஒரு 3 வழக்குகள் இருக்கு. செண்பகம் துரைராஜன் வழக்கு, மெடிக்கல் சீட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போய் கேஸ் போட்டிருப்பாங்க இல்லையா. இதனாலதான் வந்து முதல் சட்ட திருத்தம் பண்ணிருப்பாங்க. சோ என்னன்னு தேடி பார்த்து படிச்சிருங்க. காமேஸ்வர் சிங் வழக்கு, மினர்வா மில் வழக்கு. ஓகேவா, சோ இந்த வழக்குகள் எல்லாம் ஏன் நான் டீட்டெயிலா கொடுக்கல அப்படின்னா நீங்க தேடி பார்த்து எழுதி வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஓகே, அதுக்காக தான். அடுத்து, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் நீதிமன்றத்தால் செயல்படுத்தப்படாதவாறு அமைக்கப்பட்டதன் காரணம். ஓகேவா, நீதிமன்றத்துல வந்து கொண்டு போய் நீங்க வாதாட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில எதுக்கு இதை வச்சிருக்காங்கன்னா, அனைத்து நெறிமுறை கோட்பாடுகளையும் செயல்படுத்த அரசிடம் போதிய நிதி வளங்கள் இல்லை. ஏன் அப்படி வைக்கலாம், ஏன்னா காசு இல்ல அந்த டைம்ல. இந்த டைம் வரை காசு இல்லை எல்லாத்தையுமே நம்ம செயல்படுத்துறதுக்கு இல்லையா. அதனாலதான் இந்த சட்டங்கள் எல்லாத்தையுமே கோர்ட்டில் செல்லுபடி ஆகாதுன்னு வச்சிருக்காங்க. ஓகேவா, அடுத்து, புதிதாக உருவாக்கப்பட்ட இந்தியாவிற்கு இதனை விட முக்கியமான கடமைகள் இருந்தது. ஆதலால் சரியான நேரத்தில் இக்கோட்பாடுகளை நிறைவேற்றும் பொறுப்பு அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஓகே, சுதந்திரத்தின் போது மிக பின்தங்கிய நிலையில் இருந்த இந்தியாவிற்கு இக்கோட்பாடுகளை நிறைவேற்றுவது மிகப்பெரிய சவாலாக இருந்தது. சோ புதுசா உருவாக்கப்பட்ட இந்தியா கிட்ட நிறைய நிதி வளங்களும் இல்லை, அதுக்கான டைமும் அவங்களுக்கு அந்த டைம்ல இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாங்க, எப்பெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட காசு கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து இதுல இருக்கிற ஒரு சரத்துக்கும் சட்டத்தை நிறைவேற்றி நீங்க வந்து மக்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா மட்டும் எழுதி வச்சுட்டாங்க. ஓகே, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள். எப்பவுமே குத்தம் சொல்றதுக்கு 4 பேர் கிளம்பி வருவான். எவ்வளவுதான் நல்ல விஷயம் பண்ணாலும் அதுவும் தப்பு இது தப்புன்னு சொல்றதுக்கு இருந்துட்டே தான் இருப்பாங்க. அடிப்படை உரிமைக்கும் பார்த்தோம், மொத்த அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கும் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இதுக்கு என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, இதனை நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியாது. ஆமா, செயல்படுத்த முடியாது. எல்லாத்தையும் செயல்படுத்தணும்னு சொல்லிட்டோம்னா நிறைய பிரச்சனை வரும். ஓகேவா, அடிப்படை உரிமையில இருந்து ஒரு சொத்துரிமையை செயல்படுத்தினதுக்கு எக்கச்சக்க பிரச்சனை வந்துச்சு. கரெக்டா, அது நிறைய கேசஸ் வந்துச்சு. நிறைய ஃபெமிலியரான ஃபேமஸான கேஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அது அந்த சொத்துரிமையை வச்சுதான் வந்திருக்கும். அதனாலதான் தூக்கி சட்ட உரிமையா மாத்தினாங்க. இப்ப இந்த டிபிஎஸ்பி ஃபுல்லா வந்து கோர்ட்ல செயல்படுத்த முடியும்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம எல்லாரும் கோர்ட்டுக்கு தான் அலையணும். ஓகே, அதனால என்ன சொல்றாங்கன்னா, இதை செயல்படுத்த முடியலன்னா அப்ப அதுக்கு தூக்கி நீங்க கான்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கீங்க, வேஸ்ட் தானே அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க. அது எப்படி கலாய்க்கிறாங்கன்னா, இவை புது வருடத்தின் முதல் நாளில் எடுக்கப்படும் தீர்மானங்கள் போன்றவை அடுத்த நாளே மீறப்படும். ஓகேவா, சோ ஒரு வருஷமும் நம்மளும் புது வருஷம் பிறக்கும்போது என்ன செய்வோம், ரெசல்யூஷன் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வருவோம் பாத்தீங்களா. இந்த வருஷம் ஃபுல்லா நான் நிறைய தண்ணி குடிப்பேன், இந்த வருஷம் ஃபுல்லா நான் எக்ஸாம்ல பாஸ் ஆகி நல்ல வேலை வாங்கிடுவேன், இல்ல இந்த வருஷத்துல அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் சொல்லிட்டு நிறைய நம்ம முதல் நாள் இருப்போம். பட் அடுத்த நாள் இல்ல அதுக்கு அடுத்த நாளே ஃபாலோ பண்றோமான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம் தான் இல்லையா. சோ டிபிஎஸ்பி அதே மாதிரி ஒரு ரெசல்யூஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த கோட்பாடுகள் முறையற்றவாறு வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. கவலையை பாருங்க, வரிசையா சொல்லல, நீங்க அங்கங்க குழப்பி வந்து எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, லட்சுமிகாந்த் மாதிரியான புத்தகங்கள்ல இதை வந்து 3 வகையா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஓகே, இக்கோட்பாடுகள் மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் மற்றும் ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையே பிரச்சனைகளை உருவாக்கும். ஆமா, டிபிஎஸ்பியை ஃபாலோ பண்ணி சட்டம் இயற்றணும் அப்படிங்கிறது உங்க கடமைன்னு சொல்லியாச்சு. ஆனாலும் அதை ஃபாலோ பண்ணாம சட்டம் இயற்றினாலும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துதான் ஆகணும் இல்லையா. சோ அங்க வந்து நிறைய பிரச்சனை வரும். நீங்க இதை ஃபாலோ பண்ணல, நீங்க இதை ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய சண்டை போட்டுப்பாங்க. அதுக்கு வந்து இந்த டிபிஎஸ்பி ஒரு காரணமா இருக்கு. அப்படி எதுக்கு ஒரு காரணமான விஷயத்தை நீங்க உள்ள வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா, சோ இப்ப நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது அறிவுறுத்தல் கருவி என்று அழைக்கப்படுகிறது? அரசின் வழிகாட்டும் நெறிகள். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இடம்பெற்றுள்ளன? பகுதி 4ல. அரசு நெறிமுறை கோட்பாட்டினை பின்வரும் நாடுகளில் எது முதலில் தங்கள் அரசியலமைப்பில் சேர்த்து கொண்டது?
கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் வந்து நாடா கொடுத்துருக்காங்க அரசு நெறிமுறை கோட்பாடுன்னு பார்த்துட்டு வேகமா போய் அயர்லாந்து டிக் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம மனசு அப்படிதான் வேலை செய்யும். நம்ம மைண்ட் என்ன செய்யும், டக்குனு கொஸ்டின் லைட்டா ரீட் பண்ணும், ஆப்ஷனை பார்க்கும், கலர் அடிச்சுட்டு வந்துரும். நல்லா பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்வரும் நாடுகளில் எது முதலில் தங்கள் அரசியலமைப்பில் சேர்த்து கொண்டது. அதாவது டிபிஎஸ்பி அப்படிங்கிற விஷயத்தை என்ன நாடு ஃபர்ஸ்ட் சேர்த்துச்சு அப்படின்னா ஸ்பெயின் தான் சேர்ப்பாங்க. ஓகேவா? ஸ்பெயினை பார்த்து அயர்லாந்து சேர்ப்பாங்க, அதுக்கப்புறமா அயர்லாந்தை பார்த்து நம்ம சேர்த்துப்போம். ஓகே, சோ பாத்துக்கோங்க, டைரக்டா போட்டுறாதீங்க. அயர்லாந்து கிடையாது, ஸ்பெயின். கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிட்டு ஆன்சர் போடணும். அடுத்து கூற்று காரணம். கூற்று என்ன சொல்றாங்கன்னா, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். சோ நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் எல்லாமே ஒண்ணுதான். இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என அம்பேத்கரால் விவரிக்கப்பட்டது. கரெக்ட் தான், அம்பேத்கர் தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் நாட்டிற்கான வழிகாட்டியாக செயல்படுகிறது. ஓகேவா? அதுவும் கரெக்ட் தான். அப்ப கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கம். அடுத்து, அரசு தேசிய வாழ்வின் வளங்கள் அனைத்திலும் சமுதாய, பொருளியல், அரசியல் நீதி நிறைந்து நிலவுவதான ஒரு சமுதாய முறைமையினை பயனுற எய்தி பாதுகாத்து மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட அரிதின் முயலுதல் வேண்டும். ஓகேவா? அப்படிங்கிறது எந்த ஆர்டிக்கல்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னா பகுதி 38. ஓகேவா? சாரி, சரத்து 38. ஓகே, அரசியல் பொருளாதார நீதிங்கிற வார்த்தையெல்லாம் வந்துட்டாலே 38 தான். மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் அப்படின்னாலும் சட்டப்பிரிவு 38 தான். ஓகே, இந்திய அரசியலமைப்பின் சரத்து 39A எதன் கீழ் வருகிறது? அரசு கொள்கையை வழி செலுத்தும் நெறிமுறைகள். அதாவது 36ல இருந்து 51 வரைய அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அரசின் நெறிமுறை கொள்கைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு விதிகள் 38, 39, 41, 42 மற்றும் 43 டேஸ் கொள்கையை வெளிப்படுத்துகின்றன. சமதர்ம கொள்கைகள். ஓகேவா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, 3 பிரிவா பிரிச்சிருப்பாங்க. ஒரு பிரிவுக்குள்ள நிறைய சரத்துகள் இருக்கணும். நல்லா மனப்பாடம் பண்ணுங்க, இப்படின்னு கேட்பாங்க. ஓகே, குடிமக்களுக்கு பொது சிவில் சட்டத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி சரத்து 44. அடுத்த ஒரு கூற்று, இந்திய அரசியலமைப்பின் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது. கவர்மெண்ட் வந்து நிறைவேற்ற சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த காரணம் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடானது நீதித்துறைக்கு அப்பாற்பட்டது. வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு நீதித்துறைக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறது கரெக்ட். ஆனா இந்த கூற்றுக்கு இந்த காரணம் சரியா அப்படின்னு பார்த்தோம்னா சரி கிடையாது. ஓகேவா? ஏன்னா கூற்று வந்து சரத்து 44 அப்படிங்கிறத பத்தி ஸ்பெசிபிக்கா பேசுது. பட் காரணம் என்ன கொடுத்தாங்க, ரொம்ப பொதுப்படையான காரணமா கொடுத்தாங்க இல்லையா? சோ இந்த கூற்றுக்கு இந்த காரணம் சரியா வராது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மற்றும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. அடுத்து, இந்திய அரசியலமைப்பில் உள்ள பட்டியல் ஜாதிகள், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகளின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவை அடையாளம் காணவும். நம்ம கிளாஸ் ஃபர்ஸ்ட் சரத்தை பார்த்தோம் இல்லையா, சரத்து 46. அதான் எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கின்றது? கடைசி சரத்து டிபிஎஸ்பியிலே லாஸ்ட் சரத்தான 51. ஓகே, கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான கூற்று. ஃபர்ஸ்ட் சொல்லிருக்காங்க, சட்டப்பிரிவு 36 இருந்து 51 வரை அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை பற்றி கூறுகிறது. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். டாக்டர் BR அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என்று விவரிக்கிறார். இதுவும் கரெக்ட் தான். இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா தப்பு, முடியாது. கரெக்டா? சோ 3 மட்டும் தப்பு. அப்ப 1 மற்றும் 2 கரெக்ட். ஓகே, அரசு வழிகாட்டி நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது என்று தெரிவிக்கும் அரசியலமைப்பு சரத்து 37. சோ 36ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? 36 ஃபர்ஸ்ட் அரசுனா என்னது அப்படிங்கிறதுக்கு ஒரு டெபினிஷன் சொல்லியிருப்பாங்க. 37 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த சரத்துக்கள் எதையுமே நீதிமன்றத்தால செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்து, கீழ்கண்டவற்றுள் எது அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு அல்ல? பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு சம ஊதியம் அப்படின்னா அது இருக்கும். பணியிட வசதியை மேம்படுத்துதல் உண்டு. அட்டவணைப்படுத்தப்பட்ட ஜாதி மற்றும் பழங்குடியின நிலைமையை உயர்த்துதல் படிச்சோம் இல்லையா, சரத்து 46. தீண்டாமையை ஒழித்தல் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்குள்ளேயே போயிடும். சரியா? இங்க கிடையாது. சோ தீண்டாமையை ஒழித்தல் தப்பு. அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் குறித்த கூற்றுகளில் தவறான கூற்று ஃபர்ஸ்டே கொடுத்திருக்காங்க. என்னது? நீதிமன்றங்கள் வழி நடைமுறைப்படுத்தலாம் முடியாது. ஓகேவா? சோ அப்ப அது தப்பு. அடிப்படை உரிமைகளும் வழிகாட்டு நெறிமுறைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சியாக இருக்கிறது. மனசாட்சின்னு சொன்னது கிரெயின்வில் ஆஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 40ங்கிறது கிராம பஞ்சாயத்து அமைப்பை பத்தி பேசுறாங்க. கரெக்ட் தான். 44 பொது சிவில் சட்டம், அதுவும் கரெக்ட். 41 என்ன சொல்றாங்க, விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு அமைப்பு. சோ 41 இதை பத்தி பேசாது. 41ல என்ன சொல்றாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, 39A இது என்ன சொல்லுது, சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி. ஓகேவா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததுதான். அடுத்து, இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகளை சேர்த்ததின் முக்கிய நோக்கம். எதுக்கு சேர்த்திருக்காங்க? மக்கள் நல்ல அரசா ஒரு அரசாங்கம் மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்து, அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள். ஒண்ணும் இல்ல, அதுக்குதான் புதுசா ஒரு பேர் வச்சிருக்காங்க. சரியா? அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது
அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் என்று கூறியவர் எல்.எம். சிங்வி. ஓகேவா, வாழ்க்கை அளிக்கும் விதிகள் அல்லது உயிர் அளிக்கும் விதிகள் இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா சிங்வி தான். ஓகே, ஸோ அவ்வளவுதான், முடிச்சாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல டிபிஎஸ்பியை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பார்த்து முடிச்சாச்சு. ஓகேவா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் கூட பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.